கலாத்தியா சாப்டரில் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், ஐ எம் க்ரூசிஃபைட் வித் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். அப்போது இந்த க்ரூசிஃபைட் வித் கிரைஸ்டுடைய ஃபினாமினா என்னென்னா, நம்மளுடைய சுய சிந்தனை, நம்மளுடைய லாஜிக்கல் திங்கிங், நம்மளுடைய டிசையர்ஸ் எல்லாத்தையும் சிலுவையிலே நம்ம அடிக்க வேண்டும். அந்த மாம்ச சிந்தையிலேருந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகி ஆவிக்குரிய ஜீவனுக்குள்ளே வரணும். இனி நான் அல்ல, எனக்குள் இருக்கும் கிறிஸ்துவை. இனி நான் என்னுடைய சொந்த ஞானத்தில் யோசிக்க போவதில்லை. இந்த வியாதியில் நான் மரித்து போய்விட வேணும். இந்த வியாதிக்கு என்னென்ன அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் உலகத்தில் இருக்குது, இந்த வியாதியில் இது வரைக்கும் எத்தனை பேர் பிழைச்சிருக்காங்க, எத்தனை பேர் மரிச்சிருக்கிறாங்க, இதில் என்னென்ன பண்ணால் இந்த வியாதி தீரும் அப்படின்ற ப்ராபபிலிட்டி, இது எல்லாத்தையும் யோசிப்பதை நிறுத்திட்டு, இனி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால நான் அவருடைய தழும்புகளில் ஏற்கனவே சுகமாயிட்டேன் அப்படின்ற அந்த ஆவிக்குரிய ஜீவனில் போகும் பொழுது தான் இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதியின் மீது நம்மால் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்க முடியும். இந்த மாம்ச சிந்தையை கிறிஸ்துவின் சிலுவையில் நம்ம அறையிற வரைக்கும் நம்மால் ஜெயம் எடுக்க முடியாது. ஏன்னா இது கான்ஸ்டண்ட்டாக நம்ம மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த டெத் ட்ராப்புக்குள்ளே நம்மளை ட்ராவல் பண்ணி புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் ஃப்ளஷ் நியூட்ரலைஸ் ஆயிடுச்சுன்னா ஆவியில் இயேசுவின் நாமத்தில் சத்தியத்தை அறிக்கையிட்டு ஜெயத்தை சுதந்திரத்து கொள்ள